காங்கிரஸ் கட்சியுடைய கனகராஜ் உங்களிடமிருந்தே தொடர்கிறது, என்ன நடக்குது? அதானியை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், இன்றைக்கு பொருளாதார சீர்குலைவு என்று ஒரு பக்கம் பேசினாலும் அதானி கம்பெனியை பொறுத்தவரையில் இந்தியாவில் பல ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹார்பராக இருந்தாலும் சரி, அதாவது ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ் உணவு கிடங்காக இருந்தாலும் சரி, இந்தியாவில் உள்ள அனைத்தும் சூரிய மின்சக்தி சூரிய மின்சக்தி சோலார் அதையும் சேர்த்து சோலார் வரையிலும் இன்றைக்கி எல்லா கான்ட்ராக்டும் இன்றைக்கி அதானிக்கு தான் கொடுக்குறாங்க வித்தவுட் எனி டெண்டர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா டெண்டரில் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், அவர் கம்பெனி மட்டும்தான் கோரும், வேறு யாரும் கோர மாட்டாங்க. இன்றைக்கி அதானி தான் முதலீடுகள் இந்தியாவினுடைய கவர்மெண்ட்டில் எல்லாம் அவர் ஒப்பந்தம் வச்சுருக்காரு. இதில் என்ன மெயின்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சோலார் இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சோலார் எனர்ஜி இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து அதானி சோலார் எனர்ஜி போட்டிருக்கு. அதில் போட்ட ஒப்பந்தம் என்னென்னா, இங்கே நீங்கள் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா மாநிலங்களும் அவர்களிடம் கொள்முதல் செய்ய வேண்டும். அவர் என்ன விலை நிர்ணயம் செய்கிறாரோ அதுதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மின்சாரம் வந்து நமக்கு அதிகமாக ஒரு யூனிட் போகிறதுக்கும் இன்றைக்கி டபுள் பில் ஆகிறதுக்கும் அந்த உதயமின் திட்டம் கையெழுத்தானதுக்கும் அவர் ஒரு காரணம், அதை மறுக்க முடியாது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவில் நடந்தது என்னென்னா, அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் அவர் ஒன்று சேர்த்து, நாங்கள் உங்களுக்கு எனக்கு 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாபம் இரட்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்று ஒரு தவறான வாக்குறுதி கொடுத்து, பொய்யான வாக்குறுதி கொடுத்து அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு, அது இந்தியாவிலே முதலீடு செய்கின்றேன், இந்தியாவில் வருகின்ற லாபம் எல்லாம் உங்களுக்குத்தான் அப்படின்னு அவர் சொல்லி அவங்கக்கிட்ட 2 லட்சம் கோடி வரையிலும் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இன்வெஸ்டர்ஸ் அந்த புலனாய்வுத்துறை என்ன பண்ணுறாங்க, அதாவது அங்கே இருக்கிற முதலாளிகளை கம்பெனிகளை பாதுகாக்கின்ற அந்த நிறுவனம், அது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய நிறுவனம், அவர்களெல்லாம் அதில் புலனாய்வு செய்து பார்த்ததில் இவருடைய கணக்கு வழக்கு என்ன, எங்கெங்கு நீங்கள் முதலீடு செய்துள்ளீர்கள் என்று கேட்கும்போது, இந்தியாவிலே நான் இவ்வளவு முதலீடு செய்துள்ளேன், இந்த மாநிலத்தில் டேஞ்சன்கோவோடு தமிழ்நாட்டில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வைத்துள்ளேன், ஆந்திரா எலக்ட்ரிசிட்டி போர்டோடு வைத்துள்ளேன், ஒரிசாவில் ஒப்பந்தம் எலக்ட்ரிசிட்டி போர்டோடு வைத்துள்ளேன், ஜார்க்கண்டில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளேன் என்று கதை சொல்லி அதில் 2500 கோடி, கிட்டத்தட்ட 2500 கோடி வரையிலும் நான் வந்து அங்கு லஞ்சமாக அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் நான் வந்து அதிலே கம்பெனி முதலீடு செய்து லாபம் பெற வேண்டும் என்றால் நான் இந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும், ஆகவே சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி. ஆமாங்க, எல்லா கவர்மெண்ட்டுக்கிட்டையும் போட்டிருக்காரு. இப்போ இந்த குறிப்பாக இந்த 5 ஸ்டேட்டில் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் காங்க்ளோமரேட் அவர் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இது டேஞ்சன்கோ சோலார் எனர்ஜியில் போட்டது ஒன்று, அது இல்லாமல் மற்ற முதலீடுகள்லாம் மற்ற கம்பெனிகள்லையும் போட்டிருக்காரு, அது வெளிநாடுகள்லையும் போட்டிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள் இன்றைக்கு அவரோட போட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சுரங்க மைன்ஸ், அதாவது நிலக்கரி சுரங்கத்துக்கு 2 லட்சம் கோடி எஸ்பிஐ வந்து கேரண்டி கொடுத்து லோன் கொடுத்துருக்கு. எஸ்பிஐ வங்கி பொதுமக்களினுடைய பணம் வந்து எஸ்பிஐ வங்கி 2 லட்சம் கோடிக்கு மேலே சுமாராக கொடுத்துருக்காங்க. லோன் கேரண்டி கொடுத்த பின்னாடி தான் அங்கே இப்போ அவர் அந்த நிலக்கரி அங்கே இப்போ அந்த நாட்டில் ஆஸ்திரேலியாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம கொடுத்ததை கேன்சல் பண்ணணும், இங்கே வந்து நமக்கு உண்டான அந்த முதலீடுக்கு உண்டான வேலைகள் எதுவும் நடக்கலை, இங்கே வந்து இயற்கை சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த நாட்டில் இப்போது ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பங்களாதேஷில் இன்னைக்கு இவர் அங்கிருந்து நிலக்கரி ஜார்க்கண்டில் உற்பத்தி பண்ணி அங்கிருந்து 8000 கோடி வரலன்னு சொல்லி இன்னைக்கு பங்களாதேஷும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னாக்கா, சின்ன குற்றங்களுக்கு உள்ளவங்கலாம் கைது செய்திருக்கீங்க, இதுக்கு கைது செய்யணும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வழக்கு அங்கே பதிவு செய்திருக்காங்க, விசாரணை நடக்க போகுது. சொல்லிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பங்களாதேஷில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா
இது இவர் அதிகமாக சார்ஜ் பண்ணி எங்ககிட்ட வாங்குறாரு, பங்களாதேஷ் நாட்டிற்கு இழப்பாக இருக்கின்றது அப்படின்னு அங்கேயும் இப்போ பிளாக் சொன்னாங்க. கென்யாவில் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சரி, நான் கென்யா ஒப்பந்தம் ரத்து பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் அனுர்குமார் திசாநாயக்க சொல்லியிருக்காரு. முக்கியமாக சொல்ல வேண்டியது அங்கதான் அங்க இன்னொரு கேள்வி வருது. ஒரே நிமிஷம். இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் முக்கியமா கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னா நமது மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பிரதமர் திரு மோடி அவர்களுடைய தூண்டுதல் தான் சரி காரணம் என்று நீங்க குறிப்பிட்டதை வச்சு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சரி சரி நீங்க குறிப்பிட்டதை வச்சே சொல்றேன். ஆஸ்திரேலியா, கென்யா, பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட சரி நாடுகள் ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி ஒரு நிறுவனம், இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் பல்வேறு நாடுகள்ல தொழிலை விரிவுபடுத்தி இருக்கு. இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் பல்வேறு நாடுகளில் தொழிலை விரிவுபடுத்தி பொருளாதாரத்தை இந்தியாவிற்கான அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரு நிறுவனத்திற்கு இப்படி ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க நடக்கிற சதின்னு சொல்றாருல மகேஷ் ஜெத்மலானி. அதோட அது பொருந்தது இல்ல அவர் சொல்ற குற்றச்சாட்டு. அப்படி பார்த்தா நம்ம இன்னைக்கு ரத்தன் டாடா இருக்காரு. இன்றைக்கு சுதந்திரம் வாங்கின பிறகு இந்தியாவினுடைய அனைத்து தொழில்களையும் மேற்கொண்ட சிறந்த தொழிலதிபர், மக்களுக்கான தொழிலதிபர், மக்களின் இதயத்தை வென்ற தொழிலதிபர். இன்னைக்கு அவர் சம்பாதிச்சார்னா சிஎஸ்ஆர் வந்து கம்பல்சரி இந்திய மக்களுக்கு கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட ஏதாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கா? இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இந்த மாதிரி அதாவது அமெரிக்கா பெடரல் கோர்ட் வந்து சம்மன் இஷ்யூ பண்ற அளவுக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியரி சம்மன் இஷ்யூ பண்ற அளவுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியதற்கு மத்திய மைனாரிட்டி பாஜக மாண்புமிகு பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு தொழில் நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுக்கு ஒரு நாடே எப்படி பொறுப்பேற்க முடியும்? இன்னைக்கு தலைகுனிவு ஏற்படுத்தி இருக்கிறது அதானிக்கு. அதானி தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த கான்ட்ராக்டும் வாங்கலையே. எல்லாம் இங்கிருந்து நமது மாண்புமிகு மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமருடைய அதான் இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டுக்கும் நான் கேட்ட கேள்விக்குமான பதில். நீங்க பிரதமருடைய நெருங்கியவர் என்கிற நீங்க சொல்ற இடத்துக்கு வர்றீங்க. அப்படி கேட்கறது என்னுடைய கேள்வி அதுதான். அப்ப ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் பல்வேறு நாடுகளை வியாபித்து செல்வதை விரும்பாத சக்திகள் ஒரு அவதூறு குற்றச்சாட்டு, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு அவரும் சொல்றாரு, முன்னாள் அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு, மூத்த வழக்கறிஞர் மகேஷ் ஜெத்மலானியும் சொல்றாரு, அந்த நிறுவனமும் சொல்லுது. நிறுவனம் சொல்றதை விட்டுருங்க, அப்போ ரெண்டு சட்ட நிபுணர்கள் சொல்றாங்கல்ல. ஏங்க சட்ட நிபுணர்கள் வந்து அவர்கள் இன்டர்பிரிட்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க லீகலாக பார்ப்பாங்க, இப்போ அவங்களுக்கு கவுன்சிலாக இருப்பாங்க. ஸோ சட்ட வல்லுநர்களுடைய இது வேற, ஒரு நாட்டினுடைய இன்றைக்கு மாண்பு பெருமை என்பது வேற. இந்திய நாட்டினுடைய பெருமையை இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலும் ஐந்தாவது நாடாக தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்திய மக்களுக்கு. தலைகுனிவு. ஆகவே அவரை கைது செய்து புலனாய்வு செய்து இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தை இப்பயாவது நம்ம காக்கணும், இல்லைன்னா அகல பாதாளத்துக்கு இந்திய பொருளாதாரம் போயிடும். சரி, பேசலாம். நீங்க கனகராஜ் சொன்னீங்க அமெரிக்காவுடைய நீதித்துறையில் இந்தியாவுடைய தொழிலதிபர் பெயர் இருக்கிறது, இந்தியாவுக்கு பெரிய தலைகுனிவு அப்படின்னு சொன்னீங்க. அதில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் பேராக வருது. அதில் அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவாக நீங்கள் பார்க்காம தமிழ்நாடு அரசு மின்துறை சார்ந்து ஒரு விசாரணையை நடத்துங்கிற ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வரலையே? அதாவது நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறது பேப்பரில் இப்போ நான் சகோதரர் படிக்கும்போது அதில் நீட்டாக என்ன சொல்லியிருக்குன்னா, வாட் எவர் தி அக்ரிமெண்ட்ஸ், எல்லா அக்ரிமெண்ட்டும் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க தான் போட்டாங்களே தவிர, ஸோ அதானியோட சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாமே பிபிஏ அக்ரிமெண்ட்டுன்னு தெளிவாக சொல்கிறார். பிபிஏ அக்ரிமெண்ட்டில் கொள்முதல் செய்கிறது எல்லாம் யார்? அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் அதானியோட இருக்கிற கம்பெனியில் இருக்கிற அதானியோட ஆஃபீஸர்ஸ் நம்ம நேரடியாக வந்து அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முழுக்க அதானி தான் இதுக்கு முழு குற்றவாளின்னு சொல்லி நம்ம சொல்ல. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்டில் போட்ட சார்ஜ் ஷீட்டு. சரி, அவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாமல் போட மாட்டாங்க. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு தொழிலதிபர் மேலே போட முடியுமா? எந்த வழக்காவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா? ஆகவே இன்றைக்கு மோடி அவர்களும் அதானி அவர்களும் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். எங்கு சென்றாலும் மாண்புமிகு மைனாரிட்டி பாஜக பிரதமர் அவர்கள் அதானியை அழைத்து கொண்டுதான் போறார். ஜெர்மன் போனாலும் போறாரு, ஆஸ்திரேலியா போனாலும் போறாரு. போறதோட மட்டும் இல்ல, கம்பல் பண்றாரு. சரி, இன்னைக்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு எந்த பொறுப்பும் நடவடிக்கை எடுக்க தேவையில்லைங்கறீங்களா? நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசு நண்பர் கூறியதை போல தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இதில் யார் வந்து அதாவது லஞ்சம் வாங்கி இருந்தால் அவர்கள் மீதும்
நடவடிக்கை எடுக்கட்டும், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, சரி. அந்த கோரிக்கையை நாங்க முழுமனதா திரு பாலு, நேரம் இல்ல. நான் கேட்கிறேன், நண்பர் சகோதரர் கேட்ட மாதிரி நண்பர் பாலு கிட்ட, சகோதரர் பாலு கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். அவர் அதானியை எதிர்த்து இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். கட்சி சார்பாக இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயோ அல்லது ஒரு அறிக்கையாக ஐயாவிடம் இருந்தோ கேள்வி வச்சிருக்கீங்க.